தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்கள் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. ஆனாலும் சில சீரியல்களை மக்கள் எட்டி கூட பார்க்காமல் ப்ரொமோவை மட்டுமே பார்த்து வருகிறார்கள். இதனால் டிஆர்பி ரேட்டிங்கில் பல சீரியல்கள் கம்மியான புள்ளிகளை பெற்று விஜய் டிவி சீரியலுக்கு ஒரு நெகட்டிவ் கமெண்ட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் அதிரடியாக எடுத்த முடிவின்படி சில சீரியல்களை முடிப்பதற்கு இந்த சேனல் தயாராகிவிட்டது. இதில் இந்த வாரத்தோடு பொன்னி சீரியல் முடிய போகிறது. இந்த சீரியல் ஆரம்பித்ததிலிருந்து இப்பொழுது வரை ஒரு எபிசோடு கூட பார்க்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த சீரியலில் பெரிதாக கதை எதுவும் இல்லை. அதோடு ஆர்டிஸ்டுகள் நடிப்பும் சொல்லும்படியாக இல்லை. இதனால் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக தாக்குப்பிடித்து வந்த இந்த சீரியல் இனியும் கொண்டு போக வேண்டாம் என்று இந்த வாரத்தோடு சுபம் போட தயாராகிவிட்டார்கள். இதனைத் தொடர்ந்து ஆஹா கல்யாணம் மற்றும் சக்திவேல் சீரியலும் இன்னும் ஒரு சில வாரங்களில் முடிய போகிறது. ஆனால் இந்த சீரியல்களை எல்லாம் விட பாக்கியலட்சுமி சீரியல் கிட்டத்தட்ட 4 வருடமாக ஓடிக்கொண்டு வருகிறது. ஆரம்பத்தில் மக்களை அதிக அளவில் கவர்ந்த இந்த சீரியல் போக போக கதை எதுவுமே இல்லாமல் ஜவ்வு மிட்டாய் போல இழுத்தடித்து வருகிறது. இதனால் இந்த சீரியலை முடித்துவிட்டு அதற்கு பதிலாக வேறு ஒரு சீரியலை கொண்டு வாருங்கள் என்று மக்கள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். இன்னும் கொஞ்சம் விட்டால் இந்த சீரியலுக்கு எதிராக போர்க்கொடியை தூக்கி ஆர்ப்பாட்டம் கூட செய்வார்கள். அந்த அளவிற்கு இந்த சீரியல் மோசமான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்த நிலையில்தான் இதற்கெல்லாம் முடிவு கட்டும் விதமாக இந்த சீரியல் இன்னும் ஒரு சில மாதத்திற்குள் முடித்து விடலாம் என்று சேனல் தரப்பிலிருந்து முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் இனி அடுத்தடுத்து பல திருப்பங்களோடு கதை நகர்ந்து பாக்கியா தனி ஆளாக நின்று போராடியதற்கு விடிவு காலம் பிறக்கும் விதமாக கதை பாக்கியாவிற்கு சப்போர்ட்டாக மாறி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப மொத்த டீமிற்கும் பூசணிக்காய் உடைத்து சுபம் போட போகிறார்கள். இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.